மனிதநேய பேச்சுவார்த்தை மூலம் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு நேற்றைக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் பேசியிருக்கிறார். அதை பற்றி செய்தி வந்திருக்கு. அவருடைய தலைப்பு மனிதநேய பேச்சுவார்த்தை மூலம் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு. மனிதநேய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இந்த பதத்துக்கு அவர் சொல்ல வரக்கூடிய அர்த்தம் என்ன? அதாவது காஷ்மீர் தானாக வந்து சேர்ந்தது அப்படின்னு நண்பர் சொன்னார். இன்னமும் காஷ்மீர் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் ராஜ்நாத் பேச்சு நமக்கு காட்டுகிறது. அதில் மனிதநேயம் என்று அவர்கள் சொல்லுவது பண்டிட்டுகள் நேயம் என்றுதான் அதற்கு பொருள். அதாவது காஷ்மீரத்திலிருந்து வெளியேறி இருக்கிற அந்த பண்டிட்டுகளை மீண்டும் குடியமர்த்துவது. 69,000 பண்டிட்டுகள் மீண்டும் குடியேறுவதற்கான மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். அவர்களை எப்படியாவது கொண்டு வந்து ஜம்முவில் குடியேற்றுவதற்கான பேச்சுவார்த்தை என்பதைத்தான், அதாவது மனிதன் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் என்பதை மனிதநேய பேச்சுவார்த்தை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்ற அந்த பதத்தோட நீங்க உடன்படுறீங்களா? அது இல்லை. உண்மையில அங்கே காஷ்மீரில் நம்ம நாட்டிற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன் நடத்தி கூட இந்த பிரச்சனையை முடிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த மக்களுடைய யாரெல்லாம் பாரத நாட்டுடைய அரசாங்கத்தோட நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்கின்றாங்க. போர் நடத்தி சண்டை போட்டு இல்லை, எல்லாருடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்கி இந்த நாட்டோட முழுமையாக அவருடைய மன ரீதியாக நினைக்கிறதுக்காக சொல்கிறத தவிர இது வந்து பண்டிட்டுகள் மட்டும் இல்லை. அங்கேருந்து வரல 3.5 லட்சம் இந்துக்கள் வந்திருக்காங்க. அதில் பண்டிட்டுகளும் இருக்கிறார்கள். என்ன நாடு முழுதும் அவங்க இருக்காங்க. அதில் 3.5 லட்சம் பேர் இப்போ போகிறேன்னு சொல்லலை. ஏன்னா வந்து 30-25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் அதில் 67,000 பேர் தான் போகிறேன். அது ஒரு 7-8 வருஷமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. மாநில அரசாங்கம் அவங்களை குடியேற்றணும் ஃபரூக் அப்துல்லா சொல்லியிருக்காரு, உமர் அப்துல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அதுக்கான நடவடிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே போனால் என்ன பாதுகாப்பு இருக்குங்க? இப்போ 45 பேர் கோயிலுக்கு போனவங்களே கல்லால் அடித்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ போன வாரம். அதனால் அந்த நோக்கம் ஒரு அவர் சொன்னது சுமூகமாக ஏன்னா காஷ்மீரில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. அவங்களோட சமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோட ஒத்திசைவு உருவாக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லியிருக்காரு. காஷ்மீரே பிரச்சனை கிடையாது. பேச்சுவார்த்தை யாரோடு? இப்ப கிலானி போன்றவங்க இருக்காங்க. பேச்சுவார்த்தை கிலானி போன்ற ராஜ்நாத் சிங் அப்படி சொல்லல. அவர் பாகிஸ்தானோடு பாகிஸ்தானோட ஒரே ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதுல வாங்குறது தான் ஒரே பிரச்சனை. பாகிஸ்தானோட வேற எந்த ஜம்மு காஷ்மீர் என்னோட கேள்வி அதை ஒட்டி தான் வருது. ராஜ்நாத் சிங் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு அப்படின்னு சொல்லும் போது அந்த செய்தியோடய சேர்த்து காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய மறுவாழ்வுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம், இவ்வளவு பண்டிட்டுகள் விண்ணப்பிச்சிருக்காங்கன்ற தகவலையும் தான் அவர் பதிவு பண்றார். அப்ப நீங்க சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தையில் இந்த அர்த்தம் வரலையே. மாநில அரசு முதல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களை கன்சல்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற வேற சில காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லீம் அமைப்புகளும் அவங்களுக்கு விசேஷமான ஒரு இடம் ஒதுக்குறேன்னு நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் கூடாதுன்னு இந்த மாதிரி பல்வேறு கருத்து மோதல்கள் அங்க இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மாநில அரசாங்கத்தோடையும் பேசணும், அவருடைய ஒத்துழைப்போடு தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துமே தவிர மத்திய அரசு நேரடியாக அங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லப்பட்டிருக்கே தவிர காஷ்மீரில் போராடி கொண்டிருக்கிறவர்களோடு பேச்சுவார்த்தைன்னு ராஜ்நாத் சிங் சொல்லல. இப்ப நண்பர் சடகோபன் சொல்வதிலிருந்து RSS திட்டம் அதுவா? மத்திய அரசாங்கத்தோட எங்க திட்டம்? மத்திய அரசு அப்படி சொல்லல. அவர் மோதல் அங்க வந்து பேச்சுவார்த்தைனா பல்வேறு குழுக்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அங்க இந்த மாதிரி காஷ்மீருக்கா உரிமைகள் கேட்டு போராட்டத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நேத்து ராஜ்நாத் சிங்கோட பேச்சுல இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைங்கிற அம்சம் அதுக்குள்ள விரிவா போக வேண்டாம். ஜம்மு காஷ்மீர்ல மாநில அரசாங்கம் இருக்கிறது. அவர்கள் முழுமையாக இதை முதல்ல இந்த கருத்து சொல்லும் அவர்களோடும் பேச்சுவார்த்தை. ஆமா, மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லாம பண்டிட்டுகளை போய் அங்க குடியேற்ற முடியாது. அதனால மாநில அரசாங்கத்தோட சேரணும். அங்க இருக்கிற மற்ற குழுக்கள் இதை வந்து வரலாமா வரக்கூடாதா, எங்க குடியேற்றணுங்கிறதெல்லாம் அங்க எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆதரவா பேசுறவங்களுக்கு அந்த மாதிரி குழுக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அந்த கொண்டாடத்தை தவிர வேற எந்த கொண்டாடத்துல அங்க சொல்ல காரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கணிசமான அளவு ஒரு பெரும் தொகையான மக்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் இன ரீதியா இந்துக்குள்ள பண்டிட்டுகளோ யாராவது இருக்கலாம். அவர்கள் மீண்டும் மீள் குடியமர்த்தப்படுவதற்கு மத்திய அரசு முயற்சி எடுப்பதில் என்ன பிழை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் பிழை இருக்குன்னு சொல்லலை. அதற்கு ஏறத்தாழ 68,000 கோடியோ ஏதோ ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நாட்டினுடைய முதன்மையான பிரச்சனை அது அன்று. நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வர்றோம்னு சொல்லிட்டு 68,000 கோடியே அவர்கள் ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளாக பிற பகுதிகளை வாழ்கிறவர்களை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்துவது தான். இப்போ உங்களுடைய பேச்சுப்படி அவங்க இந்தியாவுக்குள்ள தானே இருக்கிறாங்க. இப்போ ஈழ மக்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் வேறு நாட்டுக்கு. இவங்க வேற நாட்டுக்கு ஒன்றும் போகலை. நீங்கள் சொல்லுகிறபடியே இந்தியாவின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் தங்கள் சொந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புவதிலோ அவர்களை குடியேற்றுவதிலோ பிழை இல்லை. ஆனால் இந்தியாவின் தலையாய பிரச்சனைகளில் அது ஒன்று இல்லை என்று நான் கருதுகிறேன். 58,000 கோடி இல்ல, மத்திய அரசாங்கம் பட்ஜெட்ல 500 கோடி ஒதுக்கி இருக்கு. உமர் அப்துல்லா 5,000 கோடி 5,800 கோடி கேட்டிருக்காரு, அவ்வளவுதான். அதனால இப்ப சில பேர் வந்து தங்களுடைய அங்களுடைய சொத்துக்கள் இருக்கு நிறைய இடங்களா, சில பேர் போக விரும்புகிறார்கள்.
அதனால அந்த மாதிரி விரும்புறவர்களுக்கு தான் போது காஷ்மீர்லேருந்து வந்தவங்க சென்னையில் கூட தான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்தவங்க இருக்காங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, சென்னையில 25 வருஷமா இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் போகணும், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் போய் மீண்டும் தங்களுடைய பாரம்பரியமான கிராமத்தில் வீடுகளில் குடியேறுவதற்கு ஏற்பாடு நடக்குது. போகிறேங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தவிர எல்லாம் வந்தவங்க அவ்வளவு பேரும் கட்டாயப்படுத்தி ஜம்மு காஷ்மீரில் போய் நீங்கள் வாழணும்னு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கல. அது வெற்றி பெறவும் பெறாது. ஏன்னா 25 வருஷமா வந்து அடுத்த தலைமுறை இங்கே வந்து பிறந்து வாழ்ந்தாச்சு. இல்ல பண்டிட்டுகளை பண்டிட்டுகள் மட்டும் இல்ல சார், முழு காஷ்மீர்ல இருந்து அனைவரையும் மீள் குடியமர்த்துவதில் அவருடைய மறுவாழ்வு மட்டும்தான் இருக்கு. தேர்தல் நோக்கி எந்த விதமான திட்டமும் இல்லைன்னு மறுத்துற முடியுமா? தேர்தல் மட்டும் இல்லை, இப்ப அவங்களுக்கு வந்து வாக்கு போடுறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லையே. அவங்க வந்து அங்கிருந்து குடிபெயர்ந்தா கூட அந்த மாநிலத்துக்கான சிட்டிசன்ஷிப் இருக்கு, அந்த மாநிலத்துக்கான சட்டசபைக்கு அவங்க அது எப்படி மாநிலத்துக்கு தனியா? அந்த மாதிரி நேரு செஞ்ச குளறுபடியில, அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கலாம், அதே நேரத்துல இடப்பெயர்வு வேறு புலப்பெயர்வு வேறு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு சிரமப்படுறதுக்கு அவங்களுக்கு இங்க ஒரு வாக்குரிமை கொடுத்துட்டு போயிடுங்க. அவங்களுக்கு நிறைய அந்த மாநிலத்துல அவங்களுக்கு இடம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எஸ்டேட் இருக்கு, எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான விசேஷ உரிமைகள்லாம் அந்த மாநிலத்தில் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதெல்லாம் விடுவதற்கு சில பேர் ரெடி இல்லை. அவங்க திரும்பி போறேன்னு விரும்புறவங்க இருக்காங்க. அதனால வந்து அந்த மாநிலத்தின் சட்டப்படி இப்போ பாகிஸ்தான்லேருந்து அகதிகளாக வந்த இன்னும் 10 லட்சம் பேருக்கு அந்த மாநில சட்டசபைக்கு ஓட்டு போட முடியாது. 60 வருஷமா ஓட்டுரிமை இல்லாமல் அங்கே காஷ்மீரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த பண்டிட்டுகளும் அந்த மாநிலத்துக்காக போய் ஓட்டு போட முடியாம இங்க இருந்து இதுவரை பல கோரிக்கை வச்சுங்க. பானூன் காஷ்மீர் ஒரு அமைப்பு இருக்காங்க, என்ன சொல்றாங்க, நாங்க வாழ்ற இடத்துல எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பூத் அமைச்சு கொடுங்க, நாங்க ஓட்டு போடணும்ன்றாங்க. பண்டிட்டுகளுக்கு அங்க இடம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, உறவு இருக்கிறது நண்பர் சொல்றார். அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதில் ஒரு அரசியல் கண்டிப்பா. எல்லா அரசியல் கட்சியும் அரசியல் கட்சினால சார் ஓட்டு தான் சார். எந்த கட்சி அரசியல் ஓட்டு வாங்குறது தான் வேலை செய்யறதை தவிர எந்த அரசியல் கட்சியும் வந்து ஒரு என்ஜிஓ இல்ல. நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யறோம். இடைவேளைக்கு வேறு தலைப்பற்றி பேசலாம்.